புதுச்சேரி அரசு பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி கருவடைக்குப்பம் அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த கண்காட்சியை வட்ட ஒன்றிய பள்ளியின் துணை ஆய்வாளர் குணசேகரன் தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட சிறுதானிய உணவுகள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர். இறுதியாக சிறந்த படைப்புகள் மற்றும் சிறுதானிய உணவுகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இன்றைய அறிவியல் கண்காட்சியில் உங்கள் பார்வையில் விவசாயம் வைத்துள்ளேன். ஒருவேளை சோற்றுக்காக நாள் முழுவதும் வேலை, நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை. மனிதனுக்கு கடவுள் தந்த முதல் பரிசு விவசாயம். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்தான். அதை பேணிராக பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. ஆனால் நம் கடமையை மறந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை அழித்து வருகிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம். இப்ப அப்பா அம்மா எல்லாருமே வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. அதனால இப்ப துணி தோச்சு நவதானியம் எல்லாத்தையும் காய வச்சிருப்பாங்க. டக்குன்னு மழை வந்துருச்சுன்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும், மறுபடியும் துவைக்க வேண்டியதா ஆயிடும். அதனாலதான் இந்த சென்சார்ல மழை தண்ணி பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். அதனால எல்லாமே சேஃபா இருக்கும்.